நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5 கேக் ஆர்டர் இருக்குன்னா, அதில் வந்துட்டு ஒரு 4 கேக் வந்துட்டு நம்மக்கிட்ட ஏற்கனவே செய்த சேம் மாடலை ரிப்பீட் பண்ணி கேட்டிருப்பாங்க. அதனால் நம்மளுக்கு வந்துட்டு எப்படின்னா, கேக் செய்யும்போதே அதை வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கே முடியாது. அதே பிக்சர் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்கும். அதே மாதிரி உள்ள ஒரு கேக் தாங்க இதுவும். இது ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் நினச்சேன் கஸ்டமர் வந்துட்டு கலராச்சும் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்கன்னு, அவங்க வாய்ப்பே இல்லை. சேம் கலர் எக்ஸாக்டாக அதே மாதிரியே செய்து கொடுத்துருங்க அப்படின்னாங்க. இது ஒரு 4 கேஜி 2 டயர் கேக்கு. நான் இதில் ஹைலைட் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி செய்திருந்த கேக்கில் டாப்பில் ஒரு டெடிபியர் இருந்துச்சு. நான் வந்து எப்போவுமே டெடிபியர் வந்துட்டு கஸ்டமர்ஸ் கொடுக்குற அந்த பிக்சரில் இருக்கிறத பார்த்தே தான் செய்வேன். இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன்னா, நம்மளுக்கு தான் தெரியுமேன்னு சொல்லிட்டு செய்துட்டு கடைசியில் பார்க்குறேன், டெடிபியர் வந்துட்டு பன்னிக்குட்டி மாதிரி இருக்குங்க. நானும் அதை ஏதாச்சும் பண்ணலான்ட்டு பார்த்தா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிட்டு லாஸ்ட் மினிட்ல ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே வச்சு கொடுத்தாச்சு. நீங்கள் ஒரு வேளை கேக் ஆர்டர் பண்ணணும்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாய்.